ஹாய் கைஸ், வீடியோ பார்க்க முன்னாடி சின்ன அப்டேட். நம்ம தட்டோன் ப்ரோக்ராமரில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஃபோர்த் இயர் வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு இன்க்ளூடிங் 2024 பாஸ்ட் அவுட்ஸ் ஜாவா கோர்ஸ் ஃபீஸில் 30% டிஸ்கவுண்ட். அதாவது ஆக்சுவல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 rupees அண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி 3,500 தான் கோர்ஸ் ஃபீஸ் வித் 1 day ஃப்ரீ டெமோ கிளாஸோட. அந்த 3,500 ஃபீஸையும் நீங்கள் டபுள் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் இந்த ஆஃபர் வந்து ஜூன் அண்ட் ஜூலை மந்த் மட்டும்தான். சிலபஸ்க்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வெப்சைட்டில் சிலபஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் சப்போஸ் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு வீடியோவில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைல் ஹேண்ட்லிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஜாவா கிளாஸஸை வச்சு உங்களோட லேப்பில் நீங்கள் ஃபைலை வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் லேப்பில் வந்து உங்களோட சி ஃபோல்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து லோக்கல் டிஸ்க் சிலாம் இருக்கும்ல, அதில் வந்து அந்த பார்ட்டிஷனில் உங்களால் நீங்கள் நினைக்கிற ஃபோல்டரை வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஃபோல்டர் மட்டும் இல்லை, அந்த ஃபோல்டருக்குள்ளே உங்களால் ஃபைல் க்ரியேட் பண்ண முடியும், அண்ட் தென் ரீட் பண்ண முடியும், அண்ட் தென் ரைட் பண்ணவும் முடியும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நம்ம இன்றைக்கி ஜாவா கிளாஸில் பார்க்க போகிறோம். ஈவன் நீங்கள் டெலீட் கூட பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இந்த கான்செப்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபைல் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து நம்மக்கிட்ட வந்து நம்ம ஜாவாவில் வந்து இந்த மாதிரி ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு கிளாஸஸ், இன்பில்டு கிளாஸஸ் வந்து நம்ம ஜாவாவில் அவைலபிளாக இன்பில்டு கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கோட் வந்து நான் பண்ணுறேன். இதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த அழிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆஃப் ARGS. ஓகேவா? அண்ட் தென் ஓப்பன் அண்ட் தென் க்ளோஸ். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸை நம்ம இன்னும் க்ளோஸ் பண்ணல, க்ளோஸ். இப்போது இங்கே வந்து நமக்கு வந்து இன்பில்டாகவே வந்து நமக்கு ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. சரியா? அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபைல், ஓகேவா, ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஃபைலுக்கு வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இன்பில்டு கிளாஸை இம்போர்ட் பண்ணோன்னா நம்ம ஆப்ஜெக்ட்லேயே வந்து பார்த்துருக்கோம். ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி, ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ண ஃபைலை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். சரியா? ஃபைல் ரெஃப் இஸ் ஈக்குவல் டு நியூ ஃபைல். இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டி பார்ட்டிஷனில் எனக்கு வந்து ஜாவா கிளாஸஸ் அப்படின்னு இருக்கிற ஃபோல்டரில் நான் வந்து இங்கே ஸ்லாஷ் இருக்கும், இங்கே வந்து இந்த காலன் இருக்கும். ஜாவா கிளாஸஸில் ஸ்லாஷ் போட்டு அண்ட் தென் ஜாவா ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேர் இது பண்ணுறேன். அண்ட் தென் ஃபைல் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஃபைல் நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த லொக்கேஷனை கொடுத்ததுமே இதை எக்ஸிக்யூட் பண்ணதும் நமக்கு என்ன ஆகுனா, ஒரு ஃபைல் வந்து இந்த டெஸ்டினேஷன் ஃபோல்டரில் வந்து க்ரியேட் ஆகிடும். இதுதான் வந்து இந்த ஃபைல் கிளாஸ் வந்து பண்ணோம். சரி, இப்போ பூலியன் இது வந்து எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் ஆல்ரெடி அந்த ஃபைல் எக்ஸிஸ்டிங்காக இருந்துச்சு, ரெஃபரன்ஸ் டாட் எக்ஸிஸ்ட்ன்றது இன்பில்டு மெத்தட். யாருக்கு? இந்த ஃபைலில் இருக்கிற ஃபைல் கிளாஸில் இருக்க ஒரு இன்பில்டு மெத்தட் எக்ஸிஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா, இஃப் பி ஈக்குவல் டு ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து என்ன செய்ய போகிறேன், இங்கே வந்து ரெஃபரன்ஸ் டாட் எம்கே டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன். MKDIR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். இது என்ன செய்யணும்னா, உங்களுக்கு டைரக்டரியை வந்து க்ரியேட் பண்ணிடும். ஸோ எங்கே வந்து SOP ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் வந்து ஃபோல்டர் க்ரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜாக கொடுத்துட்றேன். ஓகேவா? எல்ஸ் இல்லை அப்படின்னா SOPயில் ஆல்ரெடி க்ரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன். ஓகேவா? சரி, இதை வந்து நம்ம ப்ரோக்ராமில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே வந்து நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஃபைல் கிளாஸ் வந்து தரேன். ஃபைல் ரெஃப் இஸ் ஈக்குவல் டு நியூ ஃபைல். இங்கே வந்து நம்ம லொக்கேஷனை வந்து தரணும். அதாவது எந்த ஃபோல்டரோட லொக்கேஷன் உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோல்டரில் வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோல்டர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லொக்கேஷனில் வந்து எனக்கு வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணணும் ஃபைலை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த டெஸ்டினேஷன் பார்த்தேன். இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலோட நேம்
அந்த ஃபைல் அதாவது அந்த ஃபோல்டரோட நேம் வந்து நான் வந்து இப்போ க்ரியேட் பண்ணிட்டேன். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே வந்து இப்போ பூலியன் ரெஃப் இஸ் ஈக்குவல் டு நான் வந்து ஆல்ரெடி ரெஃப் வேரியபிள் வச்சிட்டோம். சரி, பூலியன் பி ஈக்குவல் டு ரெஃப் டாட் நான் வந்து இங்கே வந்து எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இன்பில்டு ஃபைல் மெத்தட் ஃபைல் கிளாஸில் இருக்க இன்பில்டு மெத்தட், அதாவது ஆல்ரெடி அந்த ஃபோல்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. கேட்குறப்ப என்ன ரிட்டர்ன் ஆகும் பூலியனில்? ஒன்று ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ். சப்போஸ் அப்படி ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பி ஈக்குவல் டு இது மாதிரி ஃபால்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து க்ரியேட் பண்ணு அப்படி ரெஃப் டாட் அது வந்து எம்கே டைரக்டரி. இந்த மெத்தட் வந்து என்ன செய்யும், இன்பில்டு மெத்தட் என்ன செய்யணும்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணும் எம்கே டைரக்டரின்றது. சப்போஸ் இல்லை அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபோல்டர் வந்து க்ரியேட்டுன்னு ஒரு மெசேஜை தரேன். சப்போஸ் எனக்கு வந்து ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து எல்ஸ் ஓப்பன் க்ளோஸ் சிஸ் அவுட்டில் ஃபோல்டர் எக்ஸிஸ்ட் ஃபோல்டர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜாக அனுப்பிடுறேன். ஓகேவா? ஸோ இதை ரன் பண்ணுவோமா? இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டரில் வந்து எந்த ஒரு ஃபைலும் கிடையாது. இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் ஃபோல்டர் க்ரியேட்டட் போய் செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபைல் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து எப்படி வந்து நம்ம ஒரு ஃபோல்டரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஃபைல் வந்து இந்த ஃபைல் கிளாஸ் வந்து ரீட் பண்ணி பார்க்குது. ரீட் பண்ணி அந்த டெஸ்டினேஷன் பார்த்து எடுத்துக்கிட்டு இந்த பூலியன் பி வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து அந்த ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணிவிடுது, ஒரு மெசேஜும் கொடுத்துட்டு. சப்போஸ் இப்போ நான் திரும்பி இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி இருந்துச்சுன்னா இது என்ன செய்யும், ஃபோல்டர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் கொடுத்துரும். சரியா? ஸோ இதிலே நெக்ஸ்ட்டு வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஃபைல் வந்து ரைட் பண்ணுறது, அதாவது நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டோம், எப்படி வந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் பார்ப்போம். நான் வந்து இதே வந்து எடுத்துக்கிறேன், இந்த ப்ரோக்ராம் இப்படியே எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் வந்து கூட வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா demo.txt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டினேஷன், அதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் உள்ள இதை எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் demo.txt அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த ஃபைல் ஐடி ஃபோல்டர் வந்து ஆல்ரெடி க்ரியேட் ஆனது. அந்த ஃபோல்டருக்குள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். எதுவுமே இல்லை, இப்போதைக்கு காலியாக இருக்குது, ஃபோல்டர் இஸ் எம்டி. இப்போ demo.txt வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன், இந்த ஃபைல் வந்து க்ரியேட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதே மாதிரி தான் பூலியன் பி ஈக்குவல் டு ரெஃப் டாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்கான்னு கேட்கும். அப்படி சப்போஸ் இல்லை அப்படின்னா இஃப் பி ஈக்குவல் டு ஃபால்ஸ். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள், நம்ம ட்ரை பிளாக்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் வந்து என்ன செய்கிறேன்னா ட்ரையில் வந்து, ஏன்னா வந்து இது வந்து எக்ஸப்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை ரெஃப் டாட் க்ரியேட், அதாவது எனக்கு வந்து க்ரியேட் நியூ ஃபைல், ஒரு ஃபைலை வந்து எனக்கு க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சிஸ் அவுட்டில் வந்து ஒரு மெசேஜ் இது மாதிரி ஃபைல் க்ரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை கொடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இங்கே வந்து கேட்ச் நம்ம இன்னும் தரல. கேட்ச் இங்கே வந்து எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துக்கிறேன். அது வந்து ஐஓ எக்ஸப்ஷன் தான் தரும். இருந்தாலும் நான் காமனாக வந்து நமக்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷன் தர போகிறதுனால நான் வந்து ஐஓ எக்ஸப்ஷனுக்கு சரி ஐஓ எக்ஸப்ஷனை கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐஓ அப்படின்னு சொல்லிட்டு சாரி ஐஓ எக்ஸப்ஷன் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இங்கே வந்து ஒரு மெசேஜ் இது மாதிரி system.out.println அப்படி அதில் வந்து நான் வந்து ஃபைல் க்ரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் தரேன். சரியா? இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு இன்னொரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதாவது என்னென்னா எல்ஸில் வந்து ஆல்ரெடி ஃபைல் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு இருக்கணும்ல, இது மாதிரி ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நம்ம க்ரியேட் பண்ண தேவையில்ல. ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஓகேவா? இப்போது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே வந்து எந்த ஒரு ஃபைலுமே இப்போ இல்லை. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் ஃபைல் க்ரியேட்டட், இங்கே போய் செக் பண்ணி பார்ப்போமா? இங்கே பாருங்கள், ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆயிருக்கா? ஸோ இதுதான் வந்து எப்படி வந்து இங்கே பாருங்கள், ஆனால் பிளாங்கான ஒரு ஃபைல் தான் இது, எதுவுமே இல்லை. பட் இருந்தாலுமே வந்து நம்ம வந்து ஒரு ஃபைல், அந்த ஃபைல் ஐடின்ற ஃபோல்டருக்குள்ளே வந்து demo.txtன்ற ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஃபைலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ரோக்ராம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமில் வந்து எப்படி வந்து ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுதுன்னு பார்த்தோம். சரியா? இப்போ வந்து எப்படி அதை டெலீட் பண்ணுறது அப்படின்றது இந்த ப்ரோக்ராமில் பார்ப்போம். இப்போது
கிரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் வந்து என்ன செய்யுது உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. இதில வந்து லொகேஷன் வந்து எடுத்துக்கிட்டு, நமக்கு அந்த ஃபைல வந்து கிரியேட் பண்ணி தருது. பேரையும் எடுத்துக்கிட்டு. சரி டெலீட் பண்றது எப்படி அப்படின்னா, அதே லொகேஷன் அப்படியே குடுத்துடுறேன். பூலியன் ரெஃப் பூலியன் b ஈக்குவல் டூ நான் வந்து சப்போஸ் ரெஃப் டாட் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸிஸ்ட்டா இருந்தால், அது அப்படியே வந்து எனக்கு ட்ரூவா இருந்தால் ஒரு நிமிஷம். ட்ரூவா இருந்தால் இஃப் b ஈக்குவல் டு ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து என்ன செய்யணும்? எனக்கு வந்து ரெஃப் டாட் டெலீட் அந்த ஃபைல வந்து எனக்கு டெலீட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? சப்போஸ் ஆல்ரெடி என்கிட்ட வந்து அந்த ஃபைல் வந்து இல்லவே இல்ல, கிடைக்கவே இல்ல அப்படின்னா, நான் ஒரு மெசேஜ் மாரி போடுறேன். ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குடுத்துருவேன். இங்கேயும் வந்து ஒரு மெசேஜ், அதாவது சிஸ்அவுட்ல வந்து டெலீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். இப்போ ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து ஃபோல்டர் வந்து இருக்கு. இப்போ நான் இதை ஒன்ஸ் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் வந்து காணா போயிடும். இப்போ நான் வந்து டெலீட்டட்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துச்சா, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலே இல்லை. சரியா? டெமோ.txt டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஃபைலை வந்து எப்படி டெலீட் பண்ணுறதுன்ற ப்ரோக்ராம் இது தான். ஸோ இங்கே என்ன நடக்குது, ஆல்ரெடி இருக்கிற ஃபைல் இருந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து திரும்பி நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன மெசேஜ் வரும்? ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். ஸோ இதான் வந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம டெலீட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ஒரு ஃபைல் வந்து எப்படி நம்ம வந்து அதில் ரைட் பண்ணுறது, நம்ம கிரியேட் பண்ணுறத பார்த்தோம், டெலீட் பண்ணுறத பார்த்தோம், ஃபோல்டர் கிரியேஷன் பார்த்தோம். பட் எப்படி வந்து ஒரு ஃபைலில் நம்ம எப்படி எழுதுறது, நம்ம நார்மலாகவே வந்து என்ன செய்வோம், ஒரு ஃபைல் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி நம்ம டைப் பண்ணுவோம். சரியா? இப்போ அந்த ஃபைல் வந்து டெலீட் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் வந்து மேனுவலாக கிரியேட் பண்ணேன். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி கிரியேட் பண்ணேன். நான் வந்து கோட் வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணியாச்சு. கோட் படி பார்த்தா இதை நம்ம வந்து எப்படி எப்படி வந்து எழுதுறது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இதை நான் திரும்பி டெலீட் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். நமக்கு அதே கான்செப்ட் தான். பட் இங்கே என்ன அப்படின்னா, ஒரு இந்த லொக்கேஷன் மட்டும் எடுத்து வச்சுப்போம். புதுசாக வந்து நம்ம ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல், சரியா? ஃபைல் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. ஃபைல் ரைட்டர் FW அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதை வந்து ஃபஸ்ட்டு நான் நல்லா வச்சுக்கிறேன். சரியா? எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இதை வந்து இப்போ இம்போர்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ரை பிளாக்ல, ஏன்னா இது வந்து எக்ஸெப்ஷன் தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் வந்து ட்ரை பிளாக்ல கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, ஆப்ஜெக்டில் FW நியூ நான் வந்து ஃபைல் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். அதாவது அதோட கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நான் எழுதுகிறேன். ஓகேவா? இப்போது FW ஈக்குவல் டு, சரியா? இப்போ இங்கே வந்து நான் வந்து அதோட கன்ஸ்ட்ரக்டர் லொக்கேஷன் கொடுத்ததும் இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, FW டாட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்ட்ரிங் கேரக்டர் எழுத போகிறேன். அதில் வந்து ABC அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஓகேவா? அதே மாதிரி FW டாட் ரைட், இதில் வந்து நான் வந்து ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஓகேவா? இப்போ இங்கே வந்து நம்ம கேட்ச் பிளாக் வந்து ஒன்று தரணும். கேட்ச், இது மாதிரி இதில் வந்து என்ன எக்ஸெப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் வந்து இங்கே முக்கியமான ஒரு விஷயம், ஃப்ளஷ் பண்ணணும். ஃப்ளஷ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த வேல்யூஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே ரைட் ஆகும். ஓகேவா? இப்போ இங்கே சிஸ் அவுட்டில் சும்மா ஒரு மெசேஜ் இது மாதிரி வந்து ரைட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நான் கேட்ச் பிளாக்ல நான் வந்து எக்ஸெப்ஷன் ஈன்னு சொல்லிட்டு தந்துடுறேன். அதை வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். அது சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா சிஸ் அவுட் இ. ஓகேவா? இப்போ நான் வந்து ரன் பண்ண போகிறோம் ப்ரோக்ராமை. ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன் ரைட் கம்ப்ளீட்டட்னு வருது. நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம் ஃபோல்டரில். இங்கே வந்து டெமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஒரு டெமோ ஃபைல் வந்து ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்களா, நமக்கு ABC ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. கிளியரா? அது வந்து டெமோ.txt. நம்ம வந்து இப்போ வந்து ஃபைல் நேம் வந்து மாற்றணும். அது வந்து இப்போ புதுசாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. அதாவது என்ன வித்தியாசம்னா, நம்ம முன்னாடி நம்மளே வந்து ஒரு ஃபோல்டர் ஃபைல்லாம் க்ரியேட் பண்ணோம். இதில் வந்து இந்த ஃபைல் ரைட்டர் வந்து என்ன செய்யும், நம்ம இது வந்து நியூ கிளாஸ். இந்த ஃபைல் ரைட்டர்ன்றது இது வந்து என்ன செய்யும்னா, அது புதுசாக வந்து க்ரியேட் பண்ணிடும்.
வித்தியாசம் புரியுதா? முன்னாடி வந்து நம்ம ஃபைல்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணோம். இது ஃபைல் ரைட்டர் கிளாஸ். இது வந்து ஃபுல்லாக வந்து அது வந்து ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணணும். நம்ம எதுவுமே இங்கே மாற்றலை, ஆஸ் யூஷுவல் அப்படியே உள்ளது தான். பட் அது வந்து என்ன பண்ணிடுச்சு, டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அது உள்ளே வந்து எல்லாத்தையுமே எழுதியிருக்கு. பார்த்தீங்களா, ஏபிசி ஜாவா நம்ம கொடுத்த மெசேஜ். ஸோ இதுதான் வந்து எப்படி வந்து நம்ம ஒரு ஃபைலில் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும், அந்த ஃபைலில் வந்து எப்படி எழுதணுன்றதுக்கான கோட்.